சார். உண்மைக்குமே இது நம் வங்கி நிச்சயமாக இதை நாம் இணைந்து முன்னெடுப்பதற்கு தான் இந்த மாநாடு, இந்த திட்டமிடல், நம் வங்கியை காப்பதற்கும் தான் இந்த மாநாடு என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்த்துறைக்கு 2 சங்கங்களின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச நமது அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தோழர். தமிழ்நாடு கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன், தமிழ்நாடு கிராம வங்கி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், இந்த 2 அமைப்புகளுடைய 3வது மாநாட்டிற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய தோழர் ஆண்ட்ரூ கால்பர்ட் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு இந்த மாநாட்டை துவக்கி வைத்து உரை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேஸ்வர ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜா மாதவராஜ் அவர்களே, இந்த மாநாட்டை சிறப்புற நடத்துவதற்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பு குழுவினுடைய தலைவர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற பேங்க் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய பொது மேலாளர் கண்ணன் பொன்னுராமன் அவர்களே, மற்றும் இந்த வங்கியினுடைய இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் அன்பு தோழர் புலுகாண்டி அவர்களே, தோழர் அறிவுடை நம்பி அவர்களே, அஸ்வத் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கிற தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் லட்சுமி நாராயணன் அவர்களே, மற்றும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய வங்கி ஊழியர் அமைப்பினுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த 3வது மாநாடு அனைத்து வகையிலும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பிலே முதலிலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைக்கு வங்கித்துறையை பொறுத்தவரை அரசினுடைய கொள்கை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இந்த வங்கியை ஏன் அரசு வைத்து நடத்த வேண்டும், இதை தனியாருக்கு கொடுத்து விட்டால் மிகவும் எளிமையாக இருக்குமே என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசாக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு லாபம் தரக்கூடிய பல்வேறு துறைகளை எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய நிலைமையைத்தான் இன்று அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு புதிய பெயரையும் சூட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்று ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்து, அதன் மூலம் இந்தியா முழுவதும் நாங்கள் கருப்பு பணத்தை கண்டறிய போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக எந்த கருப்பு பணமும் கண்டறியப்பட்டதுக்கான எந்த தகவலும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. இன்றைக்கி இப்போ 2024 சுவிஸ் வங்கியில் போடப்பட்டிருக்கூடிய இந்தியர்களுடைய பணம் மட்டுமே இன்றைக்கு 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்ற செய்தியை தான் 2024 நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்றத்திற்கு முன்னால் அவர்கள் தெரிவித்த தகவல் 2024 ஆண்டு வரை இதுவரைக்கும் இருந்த அளவை விட 3 மடங்கு இந்தியாவிலுடைய முதலீட்டாளர்களுடைய பணம் சுவிஸ் வங்கியில் அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். 37,600 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவினுடைய பணம் சுவிஸ் வங்கியிலே
டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே தெரிவித்திருக்கிறார்கள். தனிநபர்களுடைய முதலீடுங்கிறது 3765 கோடியாக சுவிஸ் வங்கியில் அதிகரித்திருக்கிறது என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தவர்கள் இந்தியா மட்டுமல்ல, இன்னைக்கு எந்த நாடுகளில் முதலீடு செய்தாலும் அந்த கருப்பு பணத்தை எல்லாம் கண்டறிவதுதான் எங்களுடைய முதல் பெரும் பணி என்று சொன்னவர்கள். ஆனால் அது முடிந்து இவ்வளவு காலம் ஆன பிறகும் ஒரு கருப்பு பணத்தை கூட கண்டுபிடிக்கப்பட்டதாக எந்த பதிவுகளும் செய்யப்படவில்லை. ஆகவே அரசு கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதற்கு எவ்வாறு இந்த மதிப்பிழப்பு நடவடிக்கை என்று டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தார்களோ, அதே போது அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இன்னொரு யுக்தி அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பாட்டன் சொத்தை விற்று பேரன் தர்பாரா செலவு பண்ணுறதுன்னு. அது மாதிரி நம்முடைய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ங்கிறது இந்தியாவினுடைய மக்களுடைய சொத்து. இந்த மக்களுடைய சொத்தை விற்பனை செய்வதற்காக மானிட்டைசேஷன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த மானிட்டைசேஷன் திட்டம்தான் பணமயமாக்கல் நடவடிக்கை. ஏற்கனவே பண மதிப்பு நடவடிக்கையில் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு பணமயமாக்கல் திட்டம் என்ற முறையில் அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளை தனியாருக்கு, அதனுடைய பங்குகளை எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்வது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. இது வங்கித்துறை மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய கண்ணிலே எந்த துறையெல்லாம் லாபம் ஈட்டக்கூடிய துறையாக இருக்கிறதோ அவையெல்லாம் தனியாருக்கு கொடுத்து விடுகிறார்கள். இந்தியாவினுடைய இந்தியன் ஏர் இந்தியா என்ற நிறுவனம் ஏற்கனவே அது ஒரு டாடா நிறுவனத்தினுடைய கையில் இருந்து அதை இந்திய அரசாங்கம் கையகப்படுத்தியது. இடையில அந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி வருவதற்கு இந்தியாவினுடைய பொது முதலீடுகளை எல்லாம் அதில் முதலீடு செய்து உண்மையிலேயே ஒரு சர்வதேச அளவில் ஒரு சிறப்பான ஏர்லைன்ஸாக ஏர் இந்தியா நிறுவனம் உருவாகி வந்ததுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த நிறுவனத்தை மீண்டும் டாட்டாவுக்கே விற்பனை செய்யக்கூடிய காட்சியும் நம்முடைய இந்தியாவில் பார்த்திருக்கிறோம். அதாவது தாத்தங்கிட்ட வாங்கி பேரங்கனுக்கு திரும்ப விற்பனை பண்ணுறது. ஆகவே இந்த செய்தியெல்லாம் அவர்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஏர் இந்தியா நிறுவனம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பெரிய பொது முதலீட்டிலே உருவான இந்த நிறுவனம் இன்றைக்கு மீண்டும் டாட்டாவினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு விமான சர்வீஸ் கிடையாது. இப்போ உக்ரைனில் போர் நடக்குது, உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே இந்தியாவை சேர்ந்தவர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டு வாடகைக்கு எடுத்து தான் விமானத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைமை இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது விமானத்துறையில் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு செய்தி, நேற்றைக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, மலையாள பத்திரிகை தேசாபிமானி பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. FACT என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அது உர தொழிற்சாலை, மத்திய அரசாங்கத்தினுடைய 100% பங்கை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை, கொச்சினை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்குது. அந்த உர தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா கேரளா மட்டுமல்ல, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் விவசாயிகளுக்கான உரத்தை சப்ளை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருக்கிறது. அந்த தொழிற்சாலை இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தொழிற்சாலையில் நீங்கள் ஃபேக்டம்பாஸ்னு ஒரு உரம் தயாரிக்கப்படுது. அது நீங்கள் கிராமப்புற விவசாயிகளுக்கு தெரியும். அந்த ஃபேக்டம்பாஸுங்கிற உரம் NPK உரம் நீங்கள் DAPக்கு நிகரான உரம் வேறு எந்த நிறுவனத்தாலும் தயாரிக்கப்படலை. அங்கே நம்முடைய ஃபேக்ட் என்ற நிறுவனத்தால், பொதுத்துறை நிறுவனத்தால் தயாரிக்கப்படக்கூடிய உரம். இந்த உரத்துக்கு நிகராக வேறு எந்த கம்பெனியும் தயார் பண்ணுறது கிடையாது. ஆகவே இந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பயணியர் என்ற ஒரு நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய மிக்சடு கலப்புரங்கள் SSP என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற உரத்தை, அந்த தனியார் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய உரத்தை ஃபேக்ட்டுங்கிற பேரில் லேபிள் போட்டு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பேரில் பயணியங்கிற பேரில் விற்பனை செய்ய முடியாத உரத்தை எல்லாம் இது மாதிரியான ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பெயரில் விற்பனை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இது போன்று நிறைய இன்றைக்கி மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய கம்பெனி,
சென்னை பக்கத்தில் மணலியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது வந்து யூரியா உற்பத்தியில் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த நிறுவனத்தை இன்றைக்கு அதனுடைய பங்குகளினுடைய 50% மக்களுக்கு வழங்குவது என்று அறிவித்திருக்கிறார்கள். மக்களுக்கு என்று சொன்னாலே யாருக்கு வழங்குவாங்க? மக்கள்னா யாரு? அவங்க பார்வையில் மக்கள்னா சாதாரண மக்கள் யாரும் கிடையாது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில் மக்கள் என்று சொன்னாலே இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் அதையெல்லாம் தாரை வார்க்கக்கூடிய ஏற்பாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உரத் தொழிற்சாலைகள் எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய, நான் சமீபத்தில் நம்முடைய கூடலூர் மாவட்டம் வெலிங்டன் பக்கத்தில் அரவங்காடுங்கிற இடத்துல ஒரு வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது. இந்திய அரசினுடைய இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு தொழிற்சாலை. நேற்று தான் கார்கில் போரினுடைய வெற்றி விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அதனுடைய கார்கில் வீரர்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தினோம். அந்த கார்கில் போரின் போது அரவங்காடு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட வெடிமருந்துகள் தான் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது என்று நாடாளுமன்றத்திலே பிரதமரே அறிவித்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு துறையில் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த ஃபேக்டரியை இன்றைக்கும் தன்னுடைய உற்பத்தியில் 65% ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை இதை வந்து தனியாருக்கு கொடுப்பது என்று முடிவு, தனியாருக்கு இல்லை, கார்ப்பரேட் செக்டாருக்கே மாற்றிட்டாங்க. பாதுகாப்பு துறையிலிருந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்ற டிபார்ட்மெண்ட்டுக்கே மாற்றி விட்டார்கள். அங்கே வந்து இன்றைக்கு நிரந்தர பணியாளர்கள் குறைக்கப்படுகிறார்கள். ஆகவே எல்லாமே நீங்கள் வந்து எல்லா துறைகளிலும், பாதுகாப்பு துறையில் கூட இன்றைக்கு நிரந்தர பணியாளர்களை தவிர்த்து விட்டு, இப்போ இங்கே வந்து நம்முடைய வங்கித்துறையினுடைய மாநாட்டில் நம்முடைய ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வருகிறது. ஆகவே இது வந்து பாதுகாப்பு துறையிலேயே இன்றைக்கு வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ் கொண்டு வருவதற்கான முயற்சி எல்லாம் இன்றைக்கு அரசாங்க தரப்பில் எடுக்கப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு பொதுவான கொள்கையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் நம்முடைய வங்கி ஊழியர்கள் என்ற முறையில் நீங்கள் எல்லாம் இந்த அரசினுடைய கொள்கையை எதிர்த்து போராட வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது. ஏதோ நம்முடைய வங்கித்துறையை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாலே இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாத்து தான் இந்தியாவை நாம் பாதுகாக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வங்கித்துறையிலே கூட இன்றைக்கு நிறைய சீர்திருத்தங்கள் பேரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கினுடைய அறிவிப்பு வருது. வங்கி இங்கே வந்து தங்க நகை கடன் வழங்குவதில் ஒரு அறிவிப்பை திடீரென்று வெளியிடுகிறார்கள். அதாவது வந்து நீங்கள் வந்து தங்க நகை நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் நகை கடனை முழு தொகையும் கட்டி தான் திருப்பி வைக்கணும். உடனே திருப்பி வைக்கக்கூடாது, 2 நாள் கழித்து தான் திருப்பி வைக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கின அந்த நகை உங்களுதானாங்கிறதுக்கான ப்ரூஃப் கொண்டு வரணும். நீங்கள் வந்து பில்லு வாங்கிறதுக்கான பில்லு கொண்டு வரணும். பில் இல்லை, பூர்வீகமாக எங்கள் தாத்தா அப்பத்தாவதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான், உங்களுடைய தான் என்று சொல்லி வட்டாட்சியரிடம் சான்று வாங்கி நீங்கள் இப்போ வங்கியில் சமர்ப்பித்தா தான் நீங்கள் வந்து அந்த நகைக்கு கடன் கொடுக்க முடியும் என்று ரிசர்வ் பேங்கினுடைய ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எந்த இடத்திலும் இது விவாதிக்கப்படவில்லை. எதற்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எந்த இடத்திலும் நகை கடன் வந்து ரெக்கவர் ஆகிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. வங்கிக்கு அதனால் நஷ்டம் ஏற்பட்டது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்வதன் நோக்கம் என்னென்னா, இதெல்லாம் யார் வைக்க போகிறாங்க? நகையை அடமானம் வைத்து கடன் வாங்குபவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள், ஏழை மக்கள், விவசாயிகள். இப்போ உங்கள் வங்கியில் இப்போ நீங்கள் வந்து நம்முடைய கிராம வங்கி, இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டக்கூடிய கிராம வங்கி, அதனுடைய பிரதான இலக்கே நீங்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு வங்கியினுடைய சேவையை கொண்டு செல்வது தான் இந்த கிராம வங்கியினுடைய அடிப்படையான நோக்கம். ஆனால் இந்த அடிப்படையான நோக்கம் கொண்டக்கூடிய இது போன்ற வங்கிகளில் இன்றைக்கு வங்கி கடன் பெறுவதையே மிக கஷ்டமானதாக, இன்றைக்கி வந்து தங்க நகையின் பேரில் கடன் வாங்குவதற்கு நெருக்கடி ஏற்படுத்தினார்கள். ஆகவே இதை கூட இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டி தான் அரசாங்கத்துக்கே தெரியணும் போல் இருக்கு. நீங்கள் வந்து நம்முடைய மதுரை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த பிரச்சனை நம்முடைய நிதியமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றுதான் அதற்கு பிறகு இந்த ரிசர்வ் பேங்கினுடைய இந்த அறிவிக்கை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். வாபஸ் கூட வாங்க கிடையாது, நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. ஆகவே இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து இன்றைக்கி கிராமப்புறத்தினுடைய வங்கி சேவை என்பது குறிப்பாக நம்முடைய கிராம வங்கி மட்டுமல்ல, நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே பல வங்கி கிளைகள் கிராமங்களை நோக்கி போகுது. அது எதற்கு பிறகு வந்துச்சுன்னா, கிராம வங்கி உருவான பிறகு தான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கிராமத்தை நோக்கி போச்சு. ஆகவே இது மாதிரியான இந்த வங்கிகள் இதனுடைய சேவைகள் முழுவதையும் நம்முடைய சாதாரண மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாகத்தான்
இந்த வங்கியை நீங்கள் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கும் கடன் வாங்குறதுக்கு சிபில் ஸ்கோர் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது வந்து அதை சிபில் ஸ்கோர் சம்மந்தமாக விசாரிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிபில் ஸ்கோருங்கிறது வேறு வங்கியில் விவசாயிங்கிற பேரில் பல வங்கிகளில் விவசாயிகள் கடன் வாங்கிடுறாங்க. ஆகவே அதை கண்டறிவதற்காக தான் இந்த சிபில் ஸ்கோர் வச்சுருக்கமே தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் வைக்கலன்னு சால்ஜாப் சொல்கிறாங்க. எந்த வகையிலெல்லாம் நீங்கள் சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கடனை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கணுமோ அதையெல்லாம் செய்வதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வந்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கட்டணங்கள் விதிப்பதன் மூலமாக இப்போ ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறைக்கு மேல் நீங்கள் வந்து பணம் எடுத்தால் 23 ரூபா ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணுவதற்கு 23 ரூபாய் கட்டணம் என்று தீர்மானிக்கிறார்கள். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நான் ஆப்ரேட்டிவாக இருந்தால் அது வந்து 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் அதற்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அதே மாதிரி மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா கட்டணம் விதிக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆகவே எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் பெறுவதற்கு, இமெயில் மூலமாக தகவல் பெறுவதற்கு, அக்கௌண்ட்டுடைய டிரான்சாக்ஷன் பற்றி தகவலை கஸ்டமருக்கு தெரிவிப்பதற்கு கஸ்டமரிடம் பணம் வசூலிக்கக்கூடிய முறை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வசூலிக்கக்கூடிய முறை இருக்கிறது. இப்போ ஏற்கனவே கடன் வாங்குகிற போதே அதில் சர்வீஸ் சார்ஜ் என்ற முறையில் 1 to 3% அளவுக்கு இன்றைக்கு கடன் வாங்குவோரிடம் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் வங்கிக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நெஃப்ட்டுக்கு அதே மாதிரி வந்துருச்சு, டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு அதே மாதிரி வந்துருச்சு. ஜன்தன் கணக்குங்கிறது 0 பேலன்ஸில் தான் உருவாக்கணும்னு தான் ஜன்தன் கணக்கே உருவாக்குனாங்க. இன்றைக்கு நம்முடைய வங்கி கூட ஜன்தன் கணக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 43,500 கணக்குகள், ஜன்தன் கணக்குகள் துவக்கப்பட்டதாக நம்முடைய அதில் மினிமம் பேலன்ஸு இல்லைங்கிறதுக்காக 43,500 வங்கி கணக்குகளை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள், மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக. ஆகவே இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், இன்றைக்கு சாதாரண மக்களை பாதிக்கிற நிறைய பிரச்சனைகளை அரசாங்கம் சில உத்தரவுகள் மூலமாக போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்முடைய இது இவ்வளவு நெருக்கடிகளை சாதாரண மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வங்கிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2014 2024 வரைக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடனில் தள்ளுபடி செய்யப்பட்டது மட்டுமே 25 லட்சம் ரூபாய். இந்த 10 ஆண்டுகளில், பிஜேபியினுடைய இந்த 10 ஆண்டுகளில் 2014 to 2024 வரைக்கும் 25 லட்சம் தொகை வங்கி கடன்கிறது, கார்ப்பரேட்டுடைய கடன்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இது மாதிரி அவர்கள் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை காட்டக்கூடிய அரசாகவும், சாதாரண ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அரசாகவும் இந்த அரசு இருக்கிறது. இதற்கு வங்கித்துறையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே நம்முடைய ஊழியர் அமைப்பு, நம்முடைய ஊழியர் நலனுக்காக போராடுகிறோம். ஊழியர் நலனுக்கான போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். உங்களுடைய அமைப்பு பொறுத்தவரை நான் பெருமையாக பார்க்கிறேன். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு கிராம வங்கி என்று உருவாக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற இது ஒரு 3வது மாநாடு. இன்னும் சொல்ல போனால் இதில் ஊழியர்கள் மட்டுமல்ல, அலுவலர்களும் இந்த சங்கத்திலேயே இணைந்திருக்கிறார்கள். 2 அமைப்பும் சேர்ந்து ஒன்றாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஏதோ அவங்க கண்ணுக்கு தெரியல போல் இருக்கு. தெரிஞ்சால் இதுக்குள்ளேயும் பல அமைப்புகளை உருவாக்குவதற்கு, இதை உடைப்பதற்கு கூட முயற்சி எடுப்பார்கள். இவ்வளவு ஊழியர்கள் ஒற்றுமை எங்கிருந்தாலும் அதை பாஜக அரசு விடுவதே கிடையாது. அதை தடுப்பதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சியும் செய்யக்கூடிய ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த அரசினுடைய இந்த கொள்கைகளுக்கு எதிராக ஊழியருக்கு பொதுவாகவே இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு என்பது இந்த அரசாங்கத்தில் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட மத்திய அரசு பணியிடங்கள் மட்டுமே 9 லட்சம் பணியிடங்கள் காலி இடங்களாக இருக்குது. ரயில்வே துறையில் ஏராளமான காலி இடங்கள் இருக்குது. இன்றைக்கு ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னா, ரயில்வே கேட்டப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது எதுக்கு? ஆட்குறைப்புக்காகவே க்ளோஸ் பண்ணுறாங்க, மக்களுடைய வசதிக்காக அதெல்லாம் க்ளோஸ் பண்ணலை. ஆகவே இப்போ ஒரு விபத்து நடந்துச்சு, கடலூர் பக்கத்தில் செம்மங்குப்பங்கிற இடத்துல ஒரு விபத்து நடந்துச்சு. லெவல் கிராசிங்கில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி வந்து தூங்கிட்டார்னு செய்தி சொல்லப்படுது. ஆனால் உண்மை எதில்லை. அவர் வந்து நார்த் இந்தியன், அவருக்கு மொழி தெரியல, புதுசாக அந்த கேட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்தவர் அந்த கேட்டை அடைச்சிட்றாரு.
லோக்கலில் இருக்கவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள மிரட்டுறாங்க, அச்சுறுத்தி திறக்க சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, புதுசாக வந்திருக்கவர் திறந்து விட்டார். அவர் அது கிராஸ் ஆகிற நேரம் அந்த ட்ரெயின் வர்றதும் தெரியல, விசிபிலிட்டி இல்லை. அந்த இடத்துல விபத்து நடந்து போச்சு. குழந்தைகள் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு துயரமான சம்பவம். ஆனால் என்னென்னா இதுக்கு என்னென்னா அவர் தூங்கிட்டாருங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவர் மேலே நடவடிக்கை, வேறு எந்த அதிகாரி மீது நடவடிக்கை கிடையாது. சரி, இவ்வளவு நீங்கள் ஒரு கேட் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா அந்த ரயில் வர்றதுக்கு எப்படி சிக்னல் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்களா க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு கண்காணிக்கிற ஏற்பாடு இருக்குது. முதல் ஸ்டேஷன்லையும் கண்காணிப்பாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்லையும் கண்காணிப்பாங்க. அப்படி ஓப்பன் ஆயிடுச்சா க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிற தகவல் அவங்க உறுதிப்படுத்தாமல் ட்ரெயினுக்கு சிக்னல் போட முடியாது. ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம்ங்கிறது இருக்குது. இப்போது ஒரு கேட்டு திறந்திருந்தால் அதுக்கு முன்னாலே சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிறதுக்கான சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் ஏன் வேலை செய்யலைங்கிற கேள்வி இருக்குது. ஆகவே இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு கடைநிலை ஊழியர் அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா இவர் இன்னைக்கு இங்கே சதன் ரயில்வேக்குள்ளே திருச்சியினுடைய டிஆர்எம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆகவே ஒரு அரசாங்கம் ஒரு விபத்து ஏற்படுதுன்னா விபத்துக்கான காரணம் என்ன? ஒரு சப்வே உருவாக்குறோம்னா அந்த சப்வே எதுக்காக உருவாக்குறோம்? அந்த சப்வேக்குள்ளே தண்ணி நின்னா தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன வழி என்பதை பற்றியெல்லாம் அவங்க பேசாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் சப்வே இல்லைன்னா அந்த வழியவே க்ளோஸ் பண்ணிடுறது. இப்போ இந்த விபத்து நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல போட்டிருக்க ரயில்வே கேட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணுறது சட்டவிரோதம்னு போர்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் விபத்தை தடுப்பதற்கு என்ன வழி? ஊழியர் பற்றாக்குறைன்னா ஊழியர்களை நியமிப்பது, அதை கண்காணிப்பதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஏற்பாடுகளை பற்றி இந்த அரசு சிந்திக்காமல் இதை இன்றைக்கு காலியிடங்களை நிரப்பாமல் ரயில்வே துறையிலும் மட்டுமல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில் பணியிடங்களில் காலி இடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இங்கே கூட நம்முடைய ஊழியர்கள் கூட நம்முடைய சங்கத்தில் நிரந்தர ஊழியர்களும் இருக்கிறார்கள், இன்றைக்கி தற்காலிக ஊழியர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் இணைந்த சங்கமாக நம்முடைய சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே நல்ல விஷயம். ஒரு அதிகாரியும் ஒரு கடைநிலை ஊழியரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நீங்கள் நடத்துறீங்கிறதே இந்த சங்கத்தினுடைய செயல்பாடு மிகச்சிறப்பான முறையில் இருக்கிறது. ஊழியர்களுக்கான உரிமைகளுக்காக அதிகாரிகள் குரல் கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சங்கம் ஒரு வலுவான அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பார்க்கிறேன். ஆகவே இந்த அமைப்பு மென்மேலும் வளர வேண்டும். இது ஊழியர் நலனுக்காக மட்டுமல்ல, புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, கிராமப்புற மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு, நம்முடைய வங்கியினுடைய இலக்கு சாதாரண மக்களுக்கு சென்று சேர்வதற்கான முயற்சியை நம்முடைய சங்கம் ஏற்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய சங்கம் தொடர்ந்து ஒரு உறுதிமிக்க அமைப்பாக இருந்தால்தான் நம்முடைய கோரிக்கைகளை அரசாங்கத்தினுடைய செவிக்கு எடுத்து செல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றமே இந்த 5 நாளாக முடங்கி கிடக்கு. நீங்கள் 5 நாளாக நாங்கள் போய் எங்களுக்கு எல்லாம் கல்லூரிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றது, காலையில் போக வேண்டியது, கையெழுத்து போட வேண்டியது, கையெழுத்து போட்டு உள்ளே போனால் கோஷம் போட வேண்டியது. இன்றைக்கி இதை விவாதிங்க, பெஹல்காமை பற்றி விவாதிங்கன்னு சொல்கிறோம். விவாதிக்கக்கூடாதா? நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான பகுதி காஷ்மீர பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. அப்பாவி சுற்றுலா பயணிகள் இறந்து போகிறாங்க. இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் எதை பேசுறது? ஏன் இப்படி தீவிரவாதிகள் ஊடுருவினாங்க? அதில் என்ன பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருந்தது? நம்முடைய நாட்டினுடைய உளவு பிரிவு என்ன செயல்பட்டது என்பதை பற்றி எல்லாம் விவாதிக்காமல் நாடாளுமன்றத்துக்கு என்ன வேலை? இதை பற்றி எதிர்க்கட்சி பேசினா அதுக்கான நேரத்தை ஒதுக்குவோம்ன்றாங்க. எப்போ ஒதுக்குவோம்னா பிரதமர் வந்த பிறகு ஒதுக்குவோம்ன்றாங்க. பிரதமர் இப்போ எங்கே போயிட்டாருன்னு கேட்டால், முதல் நாள் வந்தார், உட்கார்ந்தார், எல்லா இறந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்தினோம், அடுத்த செகண்ட் எதிர்த்து கிளம்பி போயிட்டார். வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார். கரெக்டாக சனி ஞாயிறு மட்டும் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. மற்ற நாள் பூரா இப்போ சனி ஞாயிறு பார்லிமெண்ட் இருக்காது. பார்லிமெண்ட் இல்லாத நாளில் பூரா இந்தியாவில் இருக்கார். பார்லிமெண்ட் இருக்கிற நாளில் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அதான் நம்ம நாட்டில் விவாதத்தை சந்திக்காத, விவாதத்தை கேட்காத ஒரு பிரதமர். இன்னும் மக்கள் பிரதிநிதிகள் தானே பேச முடியும். இப்போ உங்கள் வங்கி ஊழியர் பிரச்சனை நாங்கள் போய் நீங்கள் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இஷ்யூ எடுத்து நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் நிதித்துறை சம்பந்தமான ஒரு பில்லு வர்றப்போ கூட இணைச்சி பேசலான்னு வச்சுக்கோங்க. ஆகவே நீங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஆக்ட் 1976
1976 ஆக்ட். அதில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு நான் ஒரு அமெண்ட்மெண்ட் கூட கொடுக்குறேன்னு வச்சுங்க, அல்லது பிரைவேட் மெம்பர் பில் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரோ நம்ம நாட்டினுடைய பிரதமரோ அது காது கொடுத்து கேட்கணும்ல. சபைக்கே வர்றதில்லைன்னா என்ன நடக்கும்? ஆகவே அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ திருச்சிக்கு நாளைக்கு வரப்போறாருனாங்க, இந்த வழியாக வந்துட்டு இங்கே தங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வரப்போறாருனாங்க. ஆகவே பிரதமர் வந்தால் தான் விவாதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 16 மணி நேரம், வராத பிரதமருக்காக 16 மணி நேரம் காத்திருக்கிறது, பல நாட்கள் காத்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்காளர் பட்டியலில் கண்ணை மூடிக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் வந்து பீகார் மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பூரா வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க. என்னென்னா எஸ்ஐஆர் என்ற ஒரு சிறப்பு திருத்தம் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் முறைப்படியான ஆவணங்கள் இல்லை என்பதற்காக வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக நீக்குவது. பீகார் ஏன் திறந்திருக்காங்கன்னா பீகார் தான் இப்போ தேர்தல் வரப்போகுது. இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு எதிரான உணர்வு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அதனுடைய எதிர்ப்பை குறைப்பதற்கு தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்காகவே நாடாளுமன்றம் 4 நாள் முடங்குது. ஆகவே இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுக்கு பிரதமர் வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர் இருந்தாவே போதும். ஆனால் இதை பற்றி விவாதிப்பதற்கெல்லாம் அவர்கள் நேரம் ஒதுக்கும், அதுக்கு மறுக்கிறார்கள். 5 நாளாக சபை நடந்து நாங்கள் போய் கோஷம் போட்டு வெளியே வர 12 மணி வரைக்கும் ஒத்தி வைப்பாங்க, அப்புறம் திரும்ப போவோம், திரும்ப 2 மணி வரைக்கும் ஒத்தி வைப்பாங்க, திரும்ப போய் கோஷம் போடுவோம், திரும்ப மறுநாள் காலை வரைக்கும் ஒத்தி வைக்கிறது. இப்படி வந்து நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கல்லூரிக்கு போய் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிற மாணவர்கள் மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு முன்னுரிமை கொடுக்க மறுக்கிறார்கள். இன்றைக்கி நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார சூழலை பற்றி எங்கே விவாதிக்க முடியும்? நாடாளுமன்றத்தில் தான் விவாதிக்க முடியும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதான் ஒரு ஆண்டுக்கான அரசாங்கத்தினுடைய கொள்கை. அப்போ ஜனாதிபதி உரை நிகழ்த்துகிற போது சபையில் இருக்கிறார் நாட்டினுடைய பிரதமர். அதன் மீது மக்கள் பிரதிநிதிகள் பேசினா எம்பிக்கள் வந்து பேசுவாங்க. பேசுகிறப்ப அவர் காணாமல் போயிடுறார். திடீர்னு வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் தான் வர்றார். எந்த விவாதத்தையும் கேட்கறது கிடையாது. கேட்காம யார் ஏதாவது எழுதி கொடுக்குறாங்களோ அல்லது அவராக தயார் பண்ணி வச்சுருக்க ஒரு உரையோ இதை மட்டும். இப்போ நம்முடைய நாட்டில் வந்து ஏற்கனவே இருந்த பிரதமர்களுக்கெல்லாம் ஏற்கனவே பிஜேபியில் வாஜ்பாய் கூட பிரதமராக இருந்தார். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அவர் சபை நடவடிக்கையில் முழுசாக கவனிப்பார்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்னென்னா இந்தியாவிலேயே வித்தியாசமான பிரதமராக எம்பிக்கள் பேசுவதை கூட காது கொடுத்து கேட்பதற்கு நேரமில்லாத பிரதமராக இருக்கிறதுனால நாட்டு மக்களை பற்றி அவருக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்களுக்கு எந்த சேனலில் மக்களை பற்றி தெரியுமோ அதை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 5 நாளாக முடங்கி போனதுக்கு காரணம் இந்த ஆளுங்கட்சியினுடைய பிடிவாதம், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு நேரம் ஒதுக்காத பலவீனம். இதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி லேபர் லாவை திருத்துறாங்க. தொழிற்சங்க உரிமையை நம்மை போன்ற அமைப்புகள் எதிர்காலத்தில் தொழிற்சங்கம் வைத்து நடத்த முடியுமா என்பதே கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட சாம்சங் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம், அது வந்து எலக்ட்ரானிக் துறையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் செல்ஃபோனில் ஆரம்பித்து நீங்கள் வந்து பெரிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நீண்ட நாளாக தொழிற்சங்கம் இல்லை, தொழிற்சங்கம் வைக்கணும்னு போராடுறாங்க. அதில் பெரும்பகுதி தொழிலாளிகள் தொழிற்சங்கம் வைக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் நலத்துறைக்கு கொடுக்குறாங்க. தொழிலாளர் நலத்துறையின் வேலை தொழிலாளருடைய நலனை இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு கண்காணிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர அதுக்கு பதிலாக என்னென்னா பன்னாட்டு நிறுவனம் கோவிச்சுக்குவாங்க. சாம்சங்காரங்க இங்கே விட்டு கோவிச்சுட்டு வெளியேறிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. அவங்க எந்த சட்டப்படி நமக்கு தொழிலாளிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டப்படி தானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆகவே அவர்களுக்கு தொழிற்சங்கம் வைக்கிற உரிமையே பெறுவதற்கு நீதிமன்றம் வரை சென்று தான் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டியிருக்கு. அரசாங்கமே கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமே தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தொழிலாளர் நலனை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அந்த லேபர் கோடையை திருத்தினவங்க. ஆகவே இது மாதிரி நீங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். யாரெல்லாம் இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து தொழில் துவங்கணுமோ அவங்கெல்லாம் இந்தியாவினுடைய எந்த துறையிலும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு வங்கி கடன்கள் தாராளமாக வழங்கப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இன்றைக்கி வங்கியில் மோசடியாளர் என்று அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா
இப்போ மோடிக்கு நெருக்கமான ஆள் தான் மோசடியாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அம்பானியை பற்றி வந்திருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கு அறிவித்து விட்டது, அம்பானி அவர்களுடைய நிறுவனம் மோசடி செய்து வங்கியினுடைய பணத்தை தவறாக கையாண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஜிதின் மேத்தா என்று சொல்லக்கூடிய அதானியினுடைய சம்பந்தி, அவரும் வந்து வாங்கின கடனை கட்டாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார்னு இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதானியுடைய 10 நிறுவனங்கள் சேர்ந்து 61,832 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. வெறும் 15,977 கோடி ரூபாய் மட்டும்தான் திரும்ப கட்டியிருக்காங்க. மீதி தொகையை கட்டாதவர்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதனால் வங்கிக்கு வந்து 74% இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுத்த பணம் அதனால் வங்கிக்கு ஏற்பட்டக்கூடிய நெருக்கடிங்கிறது ஏராளமான நெருக்கடி. ஆகவே இந்த நெருக்கடிகள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த அரசினுடைய கொள்கை பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இது போன்ற பெருமுதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சாதகமான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது தவிர, ஏழைகளோ விவசாயிகளோ அடித்தட்டு மக்களோ சாதாரண ஜனங்களோ இந்த வங்கியினுடைய சேவைகளோ எந்த சேவையிலுமே அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வங்கித்துறையை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே அந்த வகையிலே நம்முடைய ஊழியர் சங்கம் அலுவலர் சங்கத்தோடு இணைந்து நடத்துகிற இந்த மாநாடு அனைத்து வகையிலும் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய அமைப்பை பலம் பொருந்திய அமைப்பாக நீங்கள் உருவாக்குவதும், நீங்கள் இணைந்து செயல்படுவதும், உங்களுடைய உரிமைக்கான இடைவிடாத போராட்டத்தை நீங்கள் நடத்துவதும் தான் உங்களுக்கான எதிர்காலமாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மாநாட்டிலே பங்கு பெற்றக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.